வாங்க டேஸ்டி கிறிஸ்பியான சன்னா சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டில் புதினா கொத்தமல்லி ஸ்ப்ரெட்டை வந்து நல்லா ஜென்ரஸாக அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்க ட்ரையான கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சன்னா கிரேவி இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிட்டேன். அதுவும் ஜென்ரஸ் அமௌண்ட் ஆட் பண்ணுங்கள். ப்ரெட் ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை தவாவில் வச்சு 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்கள். மேலே மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானோவும் ஆப்ஷனல், ஏன்னா இந்த ஸ்பைஸே எனக்கு போதுமானது. 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான சன்னா மசாலா சாண்ட்விச் ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். உங்கள்கிட்ட எந்த ட்ரை கிரேவி இருந்தாலும் சன்னா மசாலாக்கு பதில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி வாட்டரியாக இருந்ததுன்னா ப்ரெட்டு வந்து சாகியாக ஆகிடும். என்கிட்ட ரெடிமேடாக எப்பயுமே மின்ட் கொரியாண்டர் ஸ்ப்ரெட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருக்கனால ஈஸியாக பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸ் ரெடியாக வச்சுருந்திங்கன்னா ஈஸியாக சாண்ட்விச் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்றலாம். ஒரு ப்ரெட்டே ஒரு மீலுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இதுக்கு மேலே காய்கறியும் நீங்கள் டாப் பண்ணிக்கலாம் ஃபைபருக்காக. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு சக்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.